வெல்கம் டு வில்லேஜ் ஐடி கைஸ். இன்னைக்கு அடிக்கிற மழையில சாக்கு நிறைய நத்தைய பிடிச்சி வேற லெவல்ல சமைக்கிறோம், வெறித்தனமா சாப்பிடுறோம். ஜோரா மழை வருது. நீங்க இந்த கல்லுக்கு பக்கத்துல வந்துருங்க. நடுவில் இருக்க வாய்ப்பு இல்லை. குமரன் அத்தையை வாங்க. பாருங்க, ஐடி கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி ஏரி உள்ள விட்டு எப்படி கை விட்டு எடுக்கிறாரு பாருங்க. ஏற்றுறாரு, 2 நத்தையை ஏற்றுறாரு பாருங்க. கொஞ்சம் காட்டுங்கண்ணா அதை. அங்கே பாருங்கள், அவர் எப்படி அந்த தெருப்ப புல்லாம் ஃபுல்லாக போகிறாரு பாருங்க. ஒன்று அவர் ஹைட்டு இருக்குது, ஆனால் நத்தை தான் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது. 2 இருக்கு, பிடிச்சிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க இப்படி? நத்தை எப்படி தண்ணி உள்ளே இருக்குன்னு பாருங்கள், எப்படி பிடிக்கணும்னு பாருங்கள். இப்படி வெறும் அப்படியே இப்படி உள்ளே தண்ணி கை விட்டு உள்ளே நோண்டணும். நத்தை அப்படியே என்ன பண்ணால் அப்படி பெருசாக தெரியும். ஒரு நத்தையும் கிடைக்கல. கல்லுக்கோட்டில் இருக்குதா பார்க்கும். இருக்கிறாளா? எதுவும் இல்லையே. ஒன்று கிடச்சிட்டா. ஏன்டி ஒன்று கிடச்சிச்சு? 2 கிடச்சிச்சு. ஒன்று பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு. ஆனால் சைஸ்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது. கொஞ்சம் பெருசாக தேடணும். நம்ம பிடிச்ச நத்தையை இந்த பானையில் போட்டு அவிச்சு எடுக்க போகிறோம். அதை இன்றைக்கி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க. இந்த நத்தையை வேக வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிப்போம். சிந்தாமல் ஊற்றுப்பா. இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு கை நிறைய உப்பு போட்டுக்கலாம் அந்த நத்தையை வேக வைக்கிறதுக்கு. உப்பு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு போட்டு அப்படியே இந்த மாதிரி லைட்டாக கிண்டி விடுங்க. போதும், அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வேக வச்ச நத்தையிலேருந்து உள்ளே இருந்த அந்த கறியை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். நல்லா பாறையில் தேய்ச்சி அதை நல்லா வாஷ் பண்ணாங்க. இதில் மண் இருக்கும், அது சேத்துலாம் போயிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த சேறு அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நல்லா போட்டு வாஷ் பண்ணணும். நல்லா அந்த அழுக்கு வர வரணும், நல்லா வாஷ் பண்ணணும். நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நத்தையை இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வானலில் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பிரியாணி இலையும் பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். கல்லுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ஆனியன் சீக்கிரமாக வதங்கும், உப்பும் நல்லா உரைக்கும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த நத்தையை போட்டுக்கலாம். நல்லா வெள்ளையாக இருக்கு பாருங்க, அவ்வளோ
நம்ம க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கோம். நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். பெப்பர் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா ஊறட்டும். கொஞ்சம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம மசாலா போட்ட மத்தக்கறி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கலாம். இதுக்கு மேலே பண்ணோன்னா கறி வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இது சாப்பிடவே முடியாது. மெல்ல மெல்ல நம்மளுக்கு ரப்பர் மாதிரியே இருக்கும். மென்று முழுங்க முடியாது. ரொம்ப நேரம் பாயில் பண்ணக்கூடாது. ஒரு ஆவரேஜாக பாயில் பண்ணிட்டு இறக்கலாம். நத்தையை பிடிச்சி நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நாங்கள் குழம்பு மாதிரி வைக்கல, ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். அது கூட பரோட்டா வாங்கின்னு வந்து வச்சு இப்போ அதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறோம். பார்க்கலாம் வாங்க. நல்லா இது கூட அப்படியே இந்த மசாலா லைட்டாக கிரேவி மாதிரி இருக்குது. அது கூட வச்சு சூப்பராக இருக்குங்க. நார்மலாக நத்தை செஞ்சுனா அந்த ரப்பர் மாதிரி இருக்கும், மெல்லவே முடியாது. இது கொஞ்சம் சாப்பிட்டா வெந்திருக்கு. இல்லைன்னா உடனே நல்லா மெல்ல முடியாது, நல்லா சாப்பிட முடியும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும்.